நாட்டில் எந்த சந்தர்ப்பத்தில் எங்கு துப்பாக்கிச்சூடு நடக்கும் என்பதை ஊகிக்க முடியாத ஒரு நிச்சயமற்ற மற்றும் பாதுகாப்பற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும், இதை கட்டுப்படுத்த அரசாங்கத்திடம் உரையான வேலைத்திட்டங்கள் எவையும் இல்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியுள்ளார். ரத்தினபுரி மாவட்டம் இறக்குவானை தேர்தல் தொகுதியில் இன்று சனிக்கிழமை அக்டோபர் 25 இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மக்களை வாழ வைப்பதுதான் ஒரு அரசாங்கத்தின் கொள்கையாக அமைந்திருக்க வேண்டும். ஆனால் இன்று நாட்டில் கொலை கலாச்சாரம் தலைதூக்கியுள்ளது. இந்த ஆண்டில் மாத்திரம் அதிக எண்ணிக்கையிலான துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. பொதுமக்கள் சந்திப்பு இடம்பெற்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் பிரதேச சபை தலைவர் ஒருவர் அவரது அலுவலகத்தில் சுட்டுக் கொல்லப்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. மக்களுக்கு சேவையாற்றுவதற்கான சந்தர்ப்பத்தில் இவ்வாறான அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் சாதாரண பிரஜைகளின் உயிருக்கு எவ்வாறு உத்தரவாதம் அளிக்க முடியும்? இன்று சமூகத்தில் கொலைகளும் திட்டமிட்ட குற்றச்செயல்களும் சர்வசாதாரணமாக இடம்பெறுகின்றன. இவற்றை கட்டுப்படுத்த அரசாங்கத்திடம் சரியான வேலைத்திட்டம் ஒன்று இல்லை. இந்த அரசாங்கத்தின் பலவீனம் காரணமாக கொலைகாரர்களுக்கும் கொள்ளையர்களுக்கும் குற்றங்களை செய்வதற்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் வெலிகம பிரதேச சபை தலைவர் தனக்கு உயிரச்சுறுத்தல் காணப்படுவதாக பொலிஸ்மா அதிபரிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்தும் பொலிஸ்மா அதிபர் உட்பட போலீசார் அதற்குரிய எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. போதைப்பொருள் கடத்தல்காரர்களையும் கொலைகாரர்களையும் கைது செய்து குற்றச்செயல்களை இல்லாதழிக்க வேண்டும். அவர்களுக்கு சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனை வழங்கும் நடவடிக்கைக்கு நாமும் எமது ஆதரவை தருவோம் என்று சஜித் பிரேமதாசா உறுதியளித்தார். மேலும் இந்த கொலை கலாச்சாரத்தை முன்னிறுத்தி எதிர்க்கட்சியை கட்டுப்படுத்த வந்தால் அதற்கு இடமளிக்க மாட்டோம் என்றும் அவர் எச்சரித்தார். நீதி, நியாயம், சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாக்கும் நடவடிக்கைகளுக்கு தமது ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் 220 லட்சம் மக்களின் உயிரை பாதுகாக்கவும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு முறையான பாதுகாப்பை பெற்றுக் கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.